ஆக்ரா பரப்பளவுல 4வது இடத்துலயும் மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கிற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற யமுனா நதிக்கரை ஒட்டி இருக்கிற நகரம் தான் இந்த ஆக்ரா. இந்த ஆக்ராவை பத்தி ஒரு செம ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா கிபி 1550 இருந்து 1650, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷம் உலகத்திலேயே ஒரு பணக்கார நகரம்னா அது இந்த ஆக்ரா தான். அப்படிப்பட்ட ஆக்ராவை தான் இந்த வீடியோல நம்ம வர்ச்சுவலா சுத்தி பார்க்க போறோம். இப்பேற்பட்ட ஆக்ரால என்னென்ன இருக்கு அண்ட் அதோட குட்டி ஹிஸ்டரியும் ஃபேக்ட்ஸையும் தான் முழுசுமா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க முகலாய சாம்ராஜ்யத்தோட தலைநகரமா விளங்கின ஆக்ராக்கு உள்ள நுழையலாம். இந்த வீடியோ ஒரு டிஸ்க்ளைமரோடவே ஸ்டார்ட் பண்ணுறேன். முகல் எம்பையர் பற்றி நிறைய பேருக்கு நிறைய பொலிட்டிக்கல் வியூ இருக்கலாம். பட் நம்ம பாலிடிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை. நாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது முழுக்க அவங்க கட்டின மான்யூமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ முழுக்க டூரிசம் பற்றி மட்டும்தான்ற மைண்ட் செட்டோட எங்களுடன் இந்த வர்ச்சுவல் ட்ரிப்பில் பயணிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த ஆக்ராவை ஃப்ளைட், ரோட்வேஸ்ட்டு எது மூலமாக ரீச் பண்ண முடியும். பட் ஏர்லி மார்னிங் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 4:30-5 மணி போல் ஆக்ரா ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து நாங்கள் முதல்ல போன இடம் தாஜ்மஹால். தாஜ்மஹாலோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 6 மணி. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடுங்க. ஏன்னா லேட்டு ஆக கூட்டம் அதிகமாகிட்டே போகும். உங்களால் நிறைய இடங்களை சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடுங்க. கிட்டத்தட்ட 42 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹாலில் மசூதி இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அது இல்லாமல் நிறைய கார்டன்ஸுமே இருக்குது. அண்ட் இந்த தாஜ்மஹாலுக்கு மொத்தம் 4 வாசல் இருக்குது. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத். நாம நுழைஞ்சது ஈஸ்ட் கேட் வழியா. ஆனால் இதோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் கேட்டுக்கு ரைட் சைடில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயின் கேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஷாஜகான் காலத்தில் இப்போ இருக்கிற மெயின் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது யமுனா நதிக்கரையை ஒட்டி இருக்க வழியாக தான் ஷாஜகான் உள்ளே வருவாங்க. அதை தான் மெயினான வழியாகவுமே கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக நீங்கள் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அது வந்து யமுனை ஆற்றை பார்த்த மாதிரி லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அந்த காரணத்தை சீக்கிரமாகவே சொல்கிறேன். இந்த ஈஸ்ட் கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது வழியில் இந்த கேலரியை பார்க்க முடியும். இது முழுக்க தாஜ்மஹாலோட பழைய புகைப்படங்கள் தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் எப்படா இந்த தாஜ்மஹாலை ஃபோட்டோ எடுத்திருந்தாங்களோ மொத்தத்தையுமே இந்த கேலரியில் வச்சுருந்தாங்க. இந்த தாஜ்மஹாலை கட்டின ஆர்கிடெக்டரோட பேர் லஹோரி. இதை கிட்டத்தட்ட 16லேருந்து 20 வருஷம் வரைக்கும் கட்டினதாக சொல்கிறாங்க. அண்ட் இதை கட்டி முடிக்கப்பட்ட வருஷம் 1653. நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் ஷாஜகானோட மற்ற மனைவிகள் சில பேரோட கல்லறை இருக்கிறதா சொன்னாங்க. அது இல்லாமல் குட்டி ரூம் மாதிரி தெரியுதுங்கல்ல, இந்த இடத்துல தான் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்காக வேலை செஞ்ச வேலையாட்களும் சோல்ஜர்ஸும் தங்கினதா சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஒரு வழியாக இவங்க மெயின் கேட்னு சொன்ன இடத்த ரீச் பண்ணட்டும். அண்ட் நீங்கள் பார்க்குற மெயின் கேட்டில் இருக்கிற ஒயிட்டாக ரெட்டாக அவர்கள்லாம் பெயிண்ட் கிடையாது, எல்லாமே ஸ்டோன்ஸ் தான். இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 28 வகையான ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் உலகத்தோட பல்வேறு இடத்துல வந்திருக்கு. லைக் பெர்சியா, ஸ்ரீலங்கா முத கொண்டு எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. அண்ட் இது முழுக்கமே இங்கே ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தெரியுது பதிலாக இது எல்லாமே குரானோட வேர்டிங்ஸ் தான். ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்காருன்னு சொல்லலாம். அதில் முக்கியமான ரெஃபரன்ஸ் வந்து உங்கள் தாத்தாவான ஹுமாயூனோட கல்லறை கிட்டத்தட்ட தாஜ்மஹால் மாதிரியே தான் இருக்கும். இதில் என்ட்ரி ஃபீ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹாலோட ப்ரிமைஸை சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் இவங்க ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இதுவே நீங்கள் தாஜ்மஹால் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலி அந்த மெயின் கேட்டை தாண்டி நம்ம தாஜ்மஹாலை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். காதலோட சின்னமாக விளங்குற இந்த தாஜ்மஹாலை பற்றி ஒரு ஷாக்கிங்கான பட் ட்ரூவான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் சொல்கிறத முதல்ல இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிக்கப்பட்ட அந்நிய தேதிக்கு இந்தியாவோட உயரமான கட்டிடம்னா அது தாஜ்மஹால் தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? பட் நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். இந்நேரத்துக்கு நிறைய பேர் கூகுள் பண்ணலாம் யோசிச்சிருப்பீங்க. இருங்க நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவோட பழங்கால கட்டிடங்களில் உயரமானது அப்படின்னு சொன்னதுமே சில பேருக்கு ஞாபகம் வர்றது குதுப் மினார். அதாவது 1199 குத்புதீன் ஐபக் கட்டின
குதுப் மினார் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் இந்தியன் பில்டிங்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பில்டிங்கை விடவே தாஜ்மஹால் ஹைட்டு அதிகம். ஸோ அந்த குதுப் மினாரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது நம்மளோட அடுத்த வீடியோவான டெல்லி வீடியோவில் வரப்போகுது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ திரும்ப மேட்ருக்கு வருவோம். குதுப் மினாரோட ஹைட்டு வந்து 238 அடி. ஆனால் தாஜ்மஹாலோட ஹைட் வந்து 240 அடி. ஸோ ஆப்வியஸ்லி தாஜ்மஹால் தான் அந்த டைமில் டாலஸ்ட் பில்டிங். நம்ம பெரும்பாலும் தாஜ்மஹாலை பொம்மையாகவே குட்டியாக பார்த்ததுனால இதோட ஹைட், அதாவது ரியல் ஹைட் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகலையான்னு தெரியல. பட் ஃபேக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டாலஸ்ட். இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 20,000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 20,000 பேருக்குள்ளேயே தான் ஆர்கிடெக்ட் இருந்திருக்காங்க, மேஸ்திரி, சிவில் வேலை செய்கிறவங்க, பெயிண்டர்ஸ், மார்பிள் லேயர்ஸ்னு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 4 டூம்ஸ், அதாவது 4 பில்லர் மாதிரி இருக்குங்களா, அந்த 4 பில்லருமே ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் இருக்காது, அவுட்வர்ட்ஸாக சாஞ்சிருக்கும். அதாவது வெளிப்பக்கமாக லைட்டாக டில்ட் ஆன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் யமுனையில் பெருசாக வெள்ளம் வந்து இந்த பில்லர்ஸோட பேஸ்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாலோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது பூகம்பம் மாதிரி ஏதாவது வந்தாலோ, அது மூலமாக இந்த பில்லர்ஸ் வந்து டேமேஜ் ஆனாலோ, இது உள்பக்கமாக விழுந்தது அப்படின்னா தாஜ்மஹாலோட மேலேயே விழும். ஸோ லைட்டாக இது வெளியே அவுட்வர்டாக இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இது வெளிப்பக்கமாக விழுமே தவிர்த்து தாஜ்மஹால், அதாவது தாஜ்மஹாலோட மெயின் ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இப்படி ஸ்ட்ரக்சரலாக ஸ்ட்ராங்காக கட்டப்பட்ட தாஜ்மஹாலுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அதுதான் ஜாப்பனீஸ் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் பிரிட்டனுக்கும் ஜப்பானுக்கும் ஆகவே ஆகாது. ஆப்வியஸ்லி இந்தியா வந்து பிரிட்டனோட ஒரு காலனி நாடு. ஸோ ஜப்பான் ஏர்ஃபோர்ஸ் வந்து பிரிட்டன் காலனி நாடான இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி இவங்க டெல்லி பக்கம் ஆக்ரா பக்கம் வந்து இந்த தாஜ்மஹாலை பார்த்து பாம் போட்டு டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றதுனால பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கஃபோல்டிங் பண்ணி வானத்திலிருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரியாத மாதிரி பண்ணாங்க. ஆல்சோ இதே டெக்னிக்கை 1965 to 1971 நடந்த இண்டோ பாகிஸ்தான் வார்லையுமே இந்தியா ட்ரை பண்ணுச்சு. 1630ஸ்ல மும்தாஸ் இறந்த அப்புறம் அவங்களோட உடலை இங்க தான் வச்சிருந்தாங்க தாஜ்மஹால் கட்டி முடிக்கிற வரைக்கும். தாஜ்மஹாலை கட்டி முடிச்ச அப்புறம் இங்க இருந்து அவங்களோட உடலை தாஜ்மஹால்ல கொண்டு போயிட்டு புதைச்சிட்டாங்க. பட் நீங்க இப்ப பாக்குறது வந்து ஆக்சுவல் கிடையாது, அது வந்து கீழே பேஸ்மெண்ட்ல புதைச்சிருக்கதா சொன்னாங்க. மேல வந்து ரெப்ளிகா மாதிரி இந்த இடத்துல அவங்களோட சமாதி வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே தான் ஷாஜகானோட சமாதியுமே வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இடம் தான் உண்மையான மெயின் கேட் இருக்கிற இடம். அண்ட் இங்க அந்த ஆத்தை தாண்டி அந்த பக்கம் ஒரு சமவெளி தெரியுது பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் ஷாஜகான் இப்ப கட்டின ஒயிட் கலர் மார்பிள்ஸ் கொண்ட தாஜ்மஹால் மாதிரியே பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் கொண்டு ஒரு தாஜ்மஹாலை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடியே அவர் பெத்த மகனான அவுரங்கசீபை ஒரு ஜெயில போட்டுட்டதுனால அவரால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ண முடியல. நீங்க அந்த 200 ரூபா டிக்கெட் வாங்கும் போதே இந்த ஷூ கவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஷூ கவர் இருந்தா மட்டும்தான் உங்களால தாஜ்மஹால் உள்ள போய் சுத்தி பார்க்க முடியும். ஸோ இந்த பிரம்மாண்டமான தாஜ்மஹாலை உள்ள வெளியேன்னு முடிஞ்ச வரைக்கும் சுத்தி பார்த்துட்டு நாம அடுத்ததா போன இடத்தோட பேரு டாம்ப் ஆஃப் இத்மாதுல்லா. இந்த டாம்புமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் தரலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மார்பிள்ஸும் அங்கே இருக்கிற குரான் டெக்ஸ்ட்டுமே அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். பட் இது தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே கட்டினது. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த டாமை பேபி தாஜ்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த டாமை யாருக்கு கட்டினா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஹாங்கீர், அதாவது ஷாஜகானோட அப்பாவான ஜஹாங்கீரோட ஒய்ஃபான நூர்ஜஹான் அவங்களோட அப்பாவான மிர்சா கியாஸ் பெக்குக்கு இந்த டாம்பை கட்டியிருக்காங்க. இந்த மிர்சா கியாஸ் பெக் யாரு அப்படின்னா ஷாஜகான் கல்யாணம் பண்ண காதல் மனைவியான மும்தாஸோட தாத்தா. இவர் லைட்டா குழம்புற மாதிரி இருக்குல்ல, பட் பரவாயில்ல விடுங்க. பட் நீங்க முகல் எம்பையரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சின்னதாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது முகல் எம்பையரை ஸ்டார்ட் பண்ணது காபூல்ல இருந்து வந்த பாபர். பாபரோட பையன் வந்து ஹுமாயூன். ஹுமாயூனோட பையன் யாருன்னா அக்பர். அக்பரோட பையன் தான் ஜஹாங்கீர், அதாவது நூர்ஜஹானோட ஹஸ்பண்ட். ஜஹாங்கீர் யாருன்னா ஷாஜகானோட அப்பா. ஷாஜகானோட பையன் யாரு? அவுரங்கசீப். அவுரங்கசீப் அப்புறமும் சில பேர் இருந்தாங்க, பட் அவங்க ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஸோ பாபர்ல ஆரம்பிச்ச இந்த முகல் எம்பையர் அவுரங்கசீப்போட முடிஞ்சிருச்சு. நூர்ஜஹான் கட்டின இந்த டாமுக்கு வந்துட்டு நூர்ஜஹான் யாருன்னு சொல்லணும்னா தப்பாயிடும்ல. ஸோ நூர்ஜஹான் யாருன்னா மகிழ்மதிக்கு எப்படி ராஜமாதாவோ அதே மாதிரி இந்த முகல் எம்பையருக்கு, அதாவது ஜஹாங்கீர் பீரியட்ல இருந்து இந்த முகல் எம்பையருக்கு இந்த நூர்ஜஹான் தான் ராஜமாதா. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அக்பரோட கம்பேர் பண்ணும்போது ஜஹாங்கீர் ரொம்பவே வீக்கான ஒரு ராஜா. அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நூர்ஜஹான்
நூர்ஜஹான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட அப்பாவான மிர்சா கியாஸ் பெக்கை இந்த நாட்டோட அதாவது முகல் எம்பையரோட பிரைம் மினிஸ்டரா நியமிக்கிறாங்க. அதோட அவங்க நாடான அதாவது அவங்க வந்து பெர்சியா, ஸோ பெர்சியால இருந்து நிறைய பேரை கூட்டு வந்து அவங்களையே தான் மினிஸ்ட்ரிலையும் வச்சு இந்த மொத்த ராஜ்யத்தையும் கிட்டத்தட்ட 16 வருஷம் இவங்க திரைக்கு பின்னாடி இருந்து ஜஹாங்கீரை மட்டும் முன்னாடி வச்சு இந்த மொத்த நாட்டையுமே ஆண்டுட்டு வந்தாங்க. அதனால தான் இவங்க முகல் எம்பையரோட ராஜமாதா ஜஹாங்கீர் பீரியட்ல 1622 கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த டோம் 1628 கட்டி முடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட அதாவது நூர்ஜஹானோட அம்மாவையுமே இங்க தான் புதைச்சிருக்காங்க. இந்த டோம்ல இருந்து கிளம்பி அடுத்ததா நம்ம போன இடம் கிட்டத்தட்ட 94 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருந்த ஆக்ரா ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் ரொம்ப 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 பழசு. அதாவது முகல் எம்பையர்லாம் வரதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த இடத்துல ஃபோர்ட் இருக்கு. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 1506 லோதி டைனாஸ்டி தான் இந்த இடத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லோதிஸை முகல்ஸ் பீட் பண்ண அப்புறம் இந்த ஃபோர்ட் முகல்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அண்ட் முதல்ல இந்த இடத்துல பதவி ஏத்துக்கிட்டவர் 1530 ஹுமாயூன், அதாவது பாபரோட பையன், அக்பரோட அப்பா. பட் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோர்ட்டோட பெரும்பாலான பகுதியை கட்டினவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அது அக்பர். அதாவது 1573 இப்ப பார்க்குற இந்த ஆக்ரா ஃபோர்ட்டோட ஸ்ட்ரக்சர் முழுசுமா கம்ப்ளீட் பண்ணது அக்பர் தான். அண்ட் இந்த ஃபோர்ட் 1638 ஷாஜகான் தன்னோட கேபிட்டலை ஆக்ரால இருந்து ஷாஜகானாபாத்னு சொல்லப்படுற ஓல்டு டெல்லிக்கு மாத்திர வரைக்குமே கேபிட்டல் சிட்டியா விளங்குறது. இந்த ஃபோர்ட்ல இருக்கிற சமையான விஷயத்துல ஒண்ணு வந்து இந்த அக்பரி கேட் தான். இது வேற லெவல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சூப்பரான கேட். இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ள நாம இந்த கேட் வழியா மட்டும்தான் நுழைய முடியும். அண்ட் இதை நுழைஞ்சு போனதை நம்ம முதல்ல பார்க்க போற இடம் அக்பரி மஹால். ஆனா அங்க மஹால் எதுவுமே கிடையாது. அதோட பேஸ்மெண்ட்டை மட்டும் தான் இப்போ உங்களால பார்க்க முடியும். இந்த அக்பரி மஹால் பக்கத்திலேயே ஒரு கலைநுணுக்கம் கொண்ட ஸ்டெப் வெல்லுமே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த அக்பரி மஹாலை தாண்டி வந்ததும் நாம போக போற இடம் ஜஹாங்கீர் மஹால். இந்த மஹாலுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே அவர் யூஸ் பண்ண பெரிய பாத் டப்னு வச்சிருப்பாங்க, முழுக்க கல்லாலேயே செஞ்சது. இதுதான் ஜஹாங்கீர் தங்கி இருந்த இடம். அண்ட் இங்க இருக்க ரூம்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் இங்க அவங்க பெரும்பாலும் டோர்ஸே வச்சிருக்க மாட்டாங்க, முழுக்க கர்டைன்ஸ் தான். நீங்க படத்தெல்லாம் கூட பார்த்துருக்க முடியும், பெரும்பாலான இடத்துல வந்து கர்டைன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ 100% சேஃப்டி இருப்பாங்க. அதாவது செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும்போது எதுக்கு சேஃப்டி நினைச்சாங்கன்னு என்னன்னு தெரியல. ஜஹாங்கீர் மஹால்ல இருந்து வெளியே வந்ததும் நாம் ஒரு ஓப்பன் பிளேஸுக்கு தான் போவோம். அண்ட் இங்க இருந்து தாஜ்மஹாலோட வியூ வேற லெவலில் தெரியும். அதை தாண்டி நம்ம அடுத்ததாக போனது காஸ்மஹால். இந்த காஸ்மஹாலை கட்டினதுமே ஷாஜகான் தான். அண்ட் இது முழுக்க மார்பிளாலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த காஸ்மஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் அங்கோரி பாக்னு இந்த கார்டனை தான் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல தான் ஷாஜகான் தன்னோட மனைவியோட வாழ்ந்திருக்காரு. அண்ட் 2 பக்கத்தில் 2 கூடற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதாவது 2 ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா. இதில் ஒன்றுத்துல ஒரு மகளும் இன்னொன்றுல இன்னொரு மகளும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. தன்னோட இறந்த மனைவிக்காகவே மார்பிளால் இழைச்சி வச்ச அந்த மனுஷன் தான் உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்த மட்டும் சும்மா விடுவாரா? அதையுமே முழுக்க தரையிலிருந்து சீலிங்ல இருந்து அவுட்டர் வால் இன்னர் வால் மொத்தமே அவ்வளோ அற்புதமா எல்லாம் ஹேண்ட்மேடான மார்பிள்லயே செதிலா செதுக்கியிருக்காப்புல. அங்கிருந்து நம்ம அடுத்ததா போன இடத்தோட பேரு ஷிஷ் மஹால். இது எதுக்கு அப்படின்னா ராயல் பாத்திங் யூனிட், அதாவது அரச குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கான இடம். இது முழுக்க மார்பிளும் சிரியால இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட மிரர்ஸாலையும் நிறைஞ்சிருந்தது. அன்பார்ச்சுனேட்லி மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, எங்களால் உள்ள போய் பார்க்க முடியல. இங்க இருந்து வெளியே வந்து அடுத்ததா நாம போன இடம் தான் அவுரங்கசீப் தன்னோட அப்பாவான ஷாஜகான ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த இடம். உலகத்திலேயே பெரிய ராஜாவான ஷாஜகான் தன்னோட கடைசி காலகட்டத்தை இந்த இடத்துல தான் கழிச்சாரு. அண்ட் இங்க இருந்து அவரால் தாஜ்மஹாலையுமே பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த விதத்துல அவுரங்கசீப் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தான் அவங்க அப்பாவை அந்த தாஜ்மஹாலையும் பார்க்க விட்டுருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் இறந்த அப்புறமும் அவரையுமே அதே தாஜ்மஹாலில் மும்தாஸுக்கு பக்கத்திலேயே புதைச்சிருக்காரு. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே மீனா மஸ்ஜித்னு ஒரு இடம் உள்ளது. அங்கே தான் ஷாஜகான் பிரைவேட்டாக ப்ரேயர் பண்ணுவாராம். ஸோ ஃபோர்ட்டோட உச்சி அடைஞ்சிட்டு அங்கேருந்து தாஜ்மஹாலோட வேற லெவல் வியூவை பார்த்துட்டு திரும்ப அதே வழியாக, அதாவது அங்கேருந்து குட்டி ரூம்ஸ்லாம் அதே வழியாக நடந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம ரீச் பண்ண இடம் தான் நாகினா மஸ்ஜித். இந்த மஸ்ஜித்தும் ஷாஜகான் காலத்தில் கட்டினது தான். அண்ட் இதுவுமே முழுக்க பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. ஸோ இந்த மஸ்ஜித்தை தாண்டி அடுத்ததான் ராஜா போகிற வழியிலேயே, அதாவது ராஜாலாம் இருந்தப்போ எந்த வழியாக போவாங்களோ அதே வழியாக நுழைஞ்சு நாம போன இடம் தான் அரசவை.
இந்த இடத்துல தான் ராஜா தன்னோட அமைச்சர்களோட கூட்டம் நடத்துறது, மீட்டிங் பண்றது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட முழு இந்தியாவுமே கட்டி ஆண்ட ராஜாக்கள் உட்கார்ந்து ஆட்சி செஞ்ச இடம் இது. நினைக்கும் போதுமே நமக்கே தெரியாம ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆக்ரா ஃபோர்ட் ரொம்ப வருஷமா இருந்தது. அண்ட் லோதிக்கு அப்புறம் முகல்ஸ் இதை கட்டி ஆண்டாங்க. முகல்ஸுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மராத்தாஸ் கண்ட்ரோல் வந்த அப்புறம் இந்த ஃபோர்ட்டை மராத்தாஸ் யூஸ் பண்ணாங்க. மராத்தாஸ்க்கு அப்புறம் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து பிரிட்டிஷ் கீழே போச்சு. பிரிட்டிஷ் கீழே இருந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இப்ப இருக்கு. ஆக்ரா ஃபோர்ட்ல இருந்து வெளியே வந்த நாம அடுத்ததாக போன இடத்தோட பேரு ஜம்மா மஸ்ஜித். இதுவுமே ஷாஜகான் பீரியட்ல கட்டினது தான். அண்ட் இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா. இந்த மாஸ்க்லையுமே தாஜ்மஹால்லையும் ஃபோர்ட்லையும் இருந்த மாதிரியான கலை நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறையவே இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரியான பெர்ஷியன் மார்பிள்ஸை வால் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜம்மா மஸ்ஜித்லேருந்து கிளம்பின நாம அடுத்ததாக போனது அக்பரோட டாம்புக்கு தான். இது ஆக்ராலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சிக்கந்தரால தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த அக்பர் டாம் லொக்கேட் ஆயிருக்க இடத்தோட பரப்பளவு மட்டும் கிட்டத்தட்ட 119 ஏக்கர். இந்த அக்பர் டாம்போட ரொம்ப 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 யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்பர் டாம்பை டிசைன் பண்ணி இது எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்ற வரைக்கும் முடிவு பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அக்பர் தான். அக்பர் தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னை எந்த இடத்துல புதைக்கணும் அண்ட் பில்டிங் எந்த மாதிரி கட்டணும்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட மகனான ஜஹாங்கீர் கிட்டத்தட்ட 11 வருஷம் போராடி இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காரு. ஸோ ஷாஜகான் இந்த பில்டிங்கில் இருந்துமே தாஜ்மஹாலுக்கான இன்ஸ்பிரேஷனை எடுத்திருக்காருங்கிறது இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரில் இருக்கையும் அங்கே இருக்க ஸ்தூபங்களை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டாம் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கஞ்ச் மஹால்னு ஒரு மஹாலுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதும் ஜஹாங்கீர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி மெயின்டெனன்ஸ்க்காக இந்த மஹாலை மூடி வச்சிருந்தாங்க. பட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மஹாலை ஒரு கெஸ்ட் ஹவுஸாவோ ஹண்டிங் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மஹாலாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததா சொன்னாங்க. இந்த அக்பர் டாமை சுற்றி பார்த்து முடிச்சு நம்ம வெளியே வரும்போது ஈவினிங் டைம் ஆச்சு. அண்ட் இதோட நம்மளோட ஆக்ரா ட்ரிப்போட டே 1 எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அன்னைக்கு நைட் ஆக்ரால நாம தங்கியிருந்த இடத்தோட பேரு ஜார்ஜ் ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல் தாஜ்மஹாலுக்கு பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ சோலோ டிராவல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டே 2 நம்ம சில பல காரணங்களால் ஒரு பிளான் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ காலையில் பார்க்க வேண்டியது நம்ம சாயங்காலம் பார்க்குற மாதிரியான மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்ம காலையில் ஒரு 11 மணி போல் ஆக்ராலேருந்து கிளம்பி அங்கேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஃபதேபூர் சிக்ரிக்கு தான் போயிருந்தோம். இங்கே ஃபர்ஸ்ட் போனது ஒரு மஸ்ஜித்துக்கு தான். இந்த பெரிய கேட்வே தான் அந்த ஃபதேபூர் சிக்ரி மஸ்ஜிதோட மெயின் என்ட்ரன்ஸ். அண்ட் இதுக்கு பேரு புலான் தர்வாசா. அண்ட் இதை டோர் ஆஃப் விக்டரின்னு சொல்றாங்க. அண்ட் இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கேட்வேன்னு சொல்றாங்க. இந்த ஃபதேபூர் சிக்ரி அக்பரோட ஆட்சி காலத்தில், அதாவது 1571 இருந்து 1585 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முகலாய பேரரசோட கேபிட்டலாக விளங்குச்சு. அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் இந்த ஃபதேபூர் சிக்ரியை அப்படியே விட்டுட்டு திரும்ப ஆக்ரா ஃபோர்ட்டுக்கே தன்னோட கேபிட்டலை அக்பர் மாற்றிட்டாரு. இந்த மஸ்ஜித்குள்ள சலீம் சிஸ்டின்னு ஒரு செயின்ட் டாம்போ இருக்கு. வெஸ்டர்ன் சைடில் வாரம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆன அக்பர் ஃபதேபூர் சிக்ரியில் ஒரு செயின்ட்டை பார்க்குறாரு. அண்ட் அந்த செயின்ட்டை பார்த்து தான் எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அந்த சைட் சீக்கிரமே உங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் தான் ஜஹாங்கீர். ஸோ அந்த செயின்ட்டுக்காக தான் இந்த டாம்பை அக்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ வரைக்குமே அங்கே இருக்க நம்பிக்கை என்னன்னா, இங்கே நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சிங்கன்னா அது கட்டாயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மசூதியிலிருந்து கிளம்பி அடுத்தது நம்ம ஃபதேபூர் சிக்ரி ஃபோர்ட்டுக்குள்ளே தான் போனோம். அண்ட் ஃபதேபூர் சிக்ரி ஃபோர்ட்டுக்குள்ளே நாம பார்த்த முதல் இடம் ஜோதாபாய் பேலஸ். இந்த ஃபோர்ட்லேயே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஜோதாபாய் பேலஸ் தான். ஜோதாபாய் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இன்னும் ஐஸ்வர்யான்னு சொல்லாதீங்க. ஜோதாபாய்ன்றவங்க ஒரு ராஜ்புத் பிரின்சஸ். அவங்க ஒரு ஹிந்து பிரின்சஸ் தான். அக்பர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான், அதாவது அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஜஹாங்கீர்.
நீங்கள் இந்த ஜோதாபாயையும் அக்பரையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜோதா அக்பர் படத்தை பார்த்தீங்கன்னாலே போதும். அண்ட் ஓப்பனாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸில் உட்காந்து ஹிஸ்ட்ரி படத்தை கவனித்த மாதிரியான ஃபீல் தரலாம். அதுக்கு ஐ எம் ரியலி சாரி. பட் சில பேருக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கதைகளை இன்ட்ரெஸ்டாக கேட்டவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கார்ட்டூனிஸ்ட் மதன் இருக்கார்ல, விகடனில் அவர் எழுதின வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக் ஆடியோ புக்காக ஸ்டோரி டெல்லில் இருக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு படித்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட செங்கிஸ்கானில் ஆரம்பித்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் அது இடையில ஆல்மோஸ்ட் முகல்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த கஜினிலேருந்து லோத்ஸ்லேருந்து கோரியிலேருந்து எல்லாரோட ஹிஸ்ட்ரியுமே கவர் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ நார்த் இந்தியாவோட இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா வந்தார்கள் வென்றார்கள் ஒரு பெஸ்ட் புக். சரி, திரும்ப நம்ம ஜோதாபாயோட பேலஸ் சொல்லி போய் பார்ப்போம். இந்த இடத்துல தனியாக அவங்க சாமி கும்பிட்றதுக்காக ஒரு இடத்தையும் அமைச்சிருக்காங்க. அண்ட் அதை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்ததுமே ஜோதா அக்பருக்காகவே தனியாக, அதாவது ஜோதாபாய் அக்பருக்காகவே தனியாக ஒரு சமையல் கட்டுமே இங்கே இருக்குது. இந்த பேலஸ்குள்ளே ஜோதாபாய் மட்டும் இல்லாமல் அக்பரோட மற்ற மனைவிகளோட வீடுகளும், அதாவது அவங்க தங்கியிருந்த இடங்களுமே அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம போனது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்தே படிச்சிருந்த அக்பர் பீர்பால் கதைலாம் ஞாபகம் இருக்கா? அந்த பீர்பாலோட பேலஸ் தான் இது. அவர் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பீர்பாலோட வீட்டை தாண்டி அடுத்தது நம்ம வந்த இடத்தோட பேரு அனுப் டாலோ. அனுப் டாலோனா இது ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கிற இடம். இதுல சுத்தி தண்ணி இருக்கு பாத்தீங்களா, நடுவில் ஒரு இடம் இருக்கா, அந்த நடுவில் இருக்க இடத்துல தான் மியூசிஷியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இப்ப சுத்தி தண்ணி இருக்கு, பட் அந்த காலத்துல தண்ணி இருக்காதான், முழுக்க முழுக்க பன்னீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நைட் டைம்ல ஃபுல்லா லைட் பண்ணி நடுவில் ஒரு சூப்பரான மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கும்போது சுத்தி இந்த பன்னீர் வாசம் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இது எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா, அதே ஜோதா அக்பர் படத்துல பெரிய பாய் மியூசிக் போட்டுவார் பாத்தீங்களா, பாடுவாரு குவாஜா எங்கள் குவாஜான்னு, அந்த மாதிரியான விஷயம்லாம் இங்கே தான் நடக்கும். வேற லெவலில் இருந்திருக்கும். அனுப் டாலோவுக்கு அடுத்ததா நாம போன இடம் பஞ்ச் மஹால். ஏன் இது பேர் பஞ்ச் மஹால்னா, இந்த மஹாலில் மொத்தம் 5 ஸ்டோரி இருக்கும், அதாவது 5 மாடி பில்டிங் இது, அதனால இதை பஞ்ச் மஹால்னு கூப்பிடுறாங்க. இந்த பஞ்ச் மஹாலுக்கு அடுத்ததா நாம போனதுதான் ரொம்பவே முக்கியமான இடம். அதாவது அக்பரோட நவரத்ன மந்திரிகள்னு சொல்லப்படுற 9 மினிஸ்டர்ஸுமே நின்று மீட்டிங் போடுற இடமான இந்த ஹால். இந்த ஹாலோட சென்டரில் அக்பர் இருப்பார். அண்ட் சுற்றி அந்த 9 மினிஸ்டர் இருப்பாங்க. அண்ட் இங்கே தான் இந்த ராஜ்யத்தோட ரொம்ப 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 முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் ஃபதேபூர் சிக்ரியோட மக்களவை, அதாவது அரசவைன்னு சொல்லலாம். இங்கே தான் அந்த மொத்த பஞ்சாயத்துமே நடக்கும். நம்ம படத்தெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, மக்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, அதாவது கோர்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான பெரிய கோர்ட்டு தான் இந்த ஃபதேபூர் சிக்ரி லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் அக்பர் உட்காந்து தீர்ப்பும் சொல்லுவார். அண்ட் இந்த அரசவையோட நம்மளோட ஃபதேபூர் சிக்ரியோட ட்ரிப் ஓவர். ஸோ ஃபதேபூர் சிக்ரியை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம திரும்ப ஆக்ரா தான் ரிட்டர்ன் ஆனோம். அதுவும் திரும்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த தாஜ்மஹால் தான் ரிட்டர்ன் ஆனோம். பட் இப்போ நம்ம தாஜ்மஹால் கிட்ட போக போறது இல்லை, தாஜ்மஹாலோட தள்ளி இருக்கிற மேட்டாபாக் கார்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனோம். அண்ட் எதுக்காக போனோம் அப்படின்னா, சன்செட்ல அந்த அற்புதமான தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு. இந்த இடத்துக்கு நீங்க சன்செட்ல தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை சன்ரைஸுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டைமுக்கு கிளம்ப முடியாதனால இந்த பிளான் அப்படியே சன்செட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சன்செட்டோட நம்மளோட இந்த 2 days ஆக்ரா ட்ரிப் ஓவர். அதோட நம்மளோட வீடியோவோட எண்டுக்குமே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸை விசிட் பண்ண யோசிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமா நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். நன்றி.